வெங்கட் ப்ரோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ChatGPT ஆபீஸ்க்கு லீவ்ல டைப் பண்ணிட்டு இருக்கேன். வந்தே தொலைய மாட்டேங்குது. ஆடா, அதை எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்களே டைப் பண்ணிடலாமே. ப்ரோ எதுக்கு இதுல கேட்டா 5 நிமிஷத்துல வந்துட போகுது. கட் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டே இருக்கலாம். எதுக்கு நம்ம பண்ணி தொலைச்சிட்டு கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கணும்? சரி, இப்போ இந்த ChatGPT இல்ல அப்படின்னு சொன்னாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? ப்ரோ இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆபீஸ்க்கு எப்படி மெயில் போடுவேன், ஜூம் மீட்டிங்ல எப்படி நோட்ஸ் எடுப்பேன், இதுல வச்சுக்கலாம் அவ்வளவுதான். வெங்கட் ப்ரோ, இப்போ புரியுதா? ஏஐ நீங்க யூஸ் பண்ண கிடையாது, ஏஐ தான் உங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆனா என்னங்க பேசுறீங்க? ஏஐ வந்து எப்படி என்னை கண்ட்ரோல் பண்ண சொல்றீங்க? நான் தாங்க ஏஐ யூஸ் பண்றேன். ஒரு ரோட்ல போறதுக்கு மேப்பா இருக்கட்டும், வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் இருக்கட்டும், ஏன்னா எனக்கு அதெல்லாம் தேவை. சோ அதனால நான் தான் அதை யூஸ் பண்றேன். அதை என்னை கண்ட்ரோல் பண்ணல. ஓகே, நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டே இருங்க. இதுதான் உங்களை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது. நீங்க பேசுறதா இருக்கட்டும், இல்ல நீங்க ஒரு மெசேஜ் டைப் பண்றதா இருக்கட்டும், இல்ல நீங்க உங்க டேட்டாஸோ இல்ல டாக்குமெண்ட்ஸை நீங்க சேவ் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அது வாட்ச் பண்ணிட்டு இருக்குது. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுக்கு முன்னாடி அதுவே வந்துட்டு தன்னோட முடிவை வந்துட்டு உங்க போன்ல காமிச்சிருது. அது பிரகாரம் தான் நீங்க நடந்துட்டு இருக்கிறீங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, அது உங்களை கண்ட்ரோல் பண்ணுதா இல்ல நீங்க அதை கண்ட்ரோல் பண்றீங்களா? என்னங்க நீங்க சொல்ற பார்த்தா உண்மைதான் போல. இதுதான் அறிவியலின் முன்னேற்றம், மனித இனத்துக்கு அழிவின் ஆரம்பம்.